இல்லை. ஆனந்தம் மனதை சார்ந்தது, உள்ளத்தை சார்ந்தது என்பதை ஒரு தேடல் உள்ள மனிதனுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைத்தால் அவன் உள்ளத்தின் அளவில் ஆரோக்கியமாகவும் உடல் அளவில் சுகமாகவும் இருப்பான். அப்பொழுதுதான் அவனுக்குள் உள்ளார்ந்த பயணம் செய்வதற்கான ஒரு ஆயத்த நிலை உருவாகும். ஒரு உடல் நோய்வாய்ப்பட்ட ஒருவனால் உள்ளார்ந்து பார்க்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவன் உடல் நோய் என்ற துன்பத்தில் இருக்கின்றான். ஒரு துன்பத்தில் இருக்கும் நபர் எப்படி உள்ளார்ந்து பயணிக்க முடியும்? ஆன்மீகத்தை பற்றி யோசிக்க முடியாது. உள்ளத்தளவில் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியம் இழந்த மனிதன் தன்னை உற்று நோக்க முடியுமா? முடியாது. ஆதலால் ஒரு மனிதன் ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு தயாராக வேண்டுமென்றால் அவன் உள்ளத்தளவில் ஆரோக்கியமாகவும் உடலளவில் நோயின்றியும் இருக்க வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் மனதை